சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 22, 2026. தலைப்ப மனம். கோல்டன் உரை. ஏசாயா. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. ரோமர், கொரிந்தியர். அப்படியிருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷந்தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவுமாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. பிலிப்பியர். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண்பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளையல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்குச் சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய அவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து
அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கிச் சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். மார்க்கு. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையிலுள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேதக்கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனைச் சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனையடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடிவந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டுச் சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராயிருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்திவிடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகளெல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்தவன் வஸ்திரந்தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்குச் சம்பவித்ததைக் கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய்ச் சொன்னார்கள். சங்கீதம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதின் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதியுண்டு, அதின் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதின் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடிருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப்பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், இரதங்களை நெருப்பினால் சுட்டிருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடிருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கொலோசேயர்.
தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ரோமர். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன், கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். எல்லையற்ற மனம் அனைத்தையும் படைத்து ஆளுகிறது. கேள்வி: மனம் என்றால் என்ன? பதில்: மனம்தான் கடவுள். பிழையை அழிப்பவர் என்பது கடவுள். நல்லது, ஒரே மனம் என்பதும் பிசாசு அல்லது தீமை என்று அழைக்கப்படும் எல்லையற்ற மனதின் அனுமான எதிர்மனம் என்பதும் அது உண்மை அல்ல. ஆனால் புத்திசாலித்தனம் அல்லது யதார்த்தம் இல்லாத பிழை என்பதும் மிகப்பெரிய உண்மை. ஒரே ஒரு மனம் மட்டுமே இருக்க முடியும், ஏனென்றால் ஒரே ஒரு மனம் மட்டுமே இருக்க முடியும். மனிதர்கள் வேறு எந்த மனதையும் கோரவில்லை என்றால், வேறு எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பாவம் தெரியவில்லை. அந்த மனம் எல்லையற்றதாக இருந்தால் நமக்கு ஒரே ஒரு மனம் மட்டுமே இருக்க முடியும். கடவுள் எல்லையற்றவர் என்றாலும் இந்த முடிவிலியில் தீமைக்கு இடம் உண்டு என்பதை ஒப்புக்கொள்ளும்போது முடிவிலியின் உணர்வை நாம் புதைக்கிறோம். ஏனென்றால் எல்லா இடமும் கடவுளால் நிரப்பப்பட்ட இடத்தில் தீமைக்கு இடம் இல்லை. கடவுள் அல்லது நல்லது எங்கும் நிறைந்தவர் என்றும் அனைத்து சக்தியும் உள்ளது என்றும் ஒப்புக்கொண்ட பிறகு தீமை என்று அழைக்கப்படும் மற்றொரு சக்தி இருப்பதாக நாம் இன்னும் நம்பும்போது சர்வ வல்லமையின் உயர் முக்கியத்துவத்தை இழக்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட மனம் உள்ளது என்ற இந்த நம்பிக்கை பண்டைய புராணங்கள் மற்றும் புறமத உருவ வழிபாட்டைப் போலவே தெய்வீக இறையியலுக்கும் தீங்கு விளைவிக்கும். ஒரே தந்தை கடவுள் கூட இருந்தால் மனிதனின் முழு குடும்பமும் சகோதரர்களாக இருக்கும். ஒரே மனமும் அந்த கடவுளும் இருந்தால் மனிதனின் சகோதரத்துவம் அன்பு மற்றும் உண்மையால் ஆனது. மேலும் தெய்வீக அறிவியலை உருவாக்கும் கொள்கை மற்றும் ஆன்மீக சக்தியின் ஒற்றுமையை கொண்டிருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட மனங்கள் இருப்பதாக கூறப்படுவது உருவ வழிபாட்டின் அடிப்படை பிழையாகும். இந்த பிழை ஆன்மீக சக்தியை இழப்பதையும் வாழ்க்கையின் ஆன்மீக இருப்பை எல்லையற்ற உண்மையாக ஒற்றுமை இல்லாமல் இழப்பதையும் எப்போதும் இருக்கும் மற்றும் உலகளாவிய அன்பை இழப்பதையும் கருதுகிறது. தெய்வீக அறிவியல் ஒரு மனம் இருக்கிறது என்ற சுருக்கமான கூற்றை பின்வரும் சுய தெளிவான கூற்றின் மூலம் விளக்குகிறது. கடவுள் அல்லது நல்லது உண்மையானது என்றால் தீமை, கடவுளின் ஒற்றுமை இல்லாதது உண்மையற்றது. மேலும் உண்மையற்றவற்றுக்கு யதார்த்தத்தை வழங்குவதன் மூலம் மட்டுமே தீமை உண்மையானதாக தோன்ற முடியும். கடவுளின் பிள்ளைகளுக்கு ஒரே மனம் மட்டுமே உள்ளது. மனிதனின் மனமான கடவுள் ஒருபோதும் பாவம் செய்யாதபோது நன்மை எவ்வாறு தீமைக்குள் விழ முடியும்? பரிபூரணத்தின் அளவுகோல் முதலில் கடவுளும் மனிதனுமாக இருந்தது. கடவுள் தனது சொந்த தரத்தை குறைத்துவிட்டாரா? மனிதன் வீழ்ந்துவிட்டானா? கடவுள் மனிதனை படைத்தவர், மேலும் மனிதன் பரிபூரணமாக இருப்பதற்கான தெய்வீக கொள்கை, தெய்வீக கருத்து அல்லது பிரதிபலிப்பு, மனிதன் பரிபூரணமாகவே இருக்கிறான்.
மனிதன் கடவுளின் இருப்பின் வெளிப்பாடு. மனிதன் தெய்வீக கருத்தை வெளிப்படுத்தாத ஒரு கணம் இருந்திருந்தால், மனிதன் கடவுளை வெளிப்படுத்தாத ஒரு கணம் இருந்தது, அதன் விளைவாக தெய்வம் வெளிப்படுத்தப்படாத ஒரு கணம் இருந்தது, அதாவது நிறுவனம் இல்லாமல். மனிதன் பரிபூரணத்தை இழந்திருந்தால், அவன் தனது பரிபூரண கொள்கையை, தெய்வீக மனதை இழந்துவிட்டான். மனிதன் இந்த பரிபூரண கொள்கை அல்லது மனம் இல்லாமல் எப்போதாவது இருந்திருந்தால், மனிதனின் இருப்பு ஒரு கட்டுக்கதை. உணர்வும் செயலும் மனத்தால் நிர்வகிக்கப்படுகின்றன, அது கடவுளிடம் உள்ளது, அவர் அறிவியல் வெளிப்படுத்தும் அனைத்திற்கும் தோற்றமும் ஆளுநரும் ஆவார். ஒரு முறை இயேசு ஒரு நோயின் பெயரை கேட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது, நவீன மக்கள் டிமென்ஷியா என்று அழைக்கும் ஒரு நோய். பேய் அல்லது தீமை, அதன் பெயர் லெஜியன் என்று பதிலளித்தது. பின்னர் இயேசு தீமையை விரட்டினார், பைத்தியக்கார மனிதன் மாற்றப்பட்டு உடனடியாக குணமடைந்தான். இயேசு தீமையை தானே காணச் செய்து அழிக்கச் செய்தார் என்பதை வேதம் அர்த்தப்படுத்துகிறது. அனைத்து நோய்களுக்கும் காரணமும் அடித்தளமும் பயம், அறியாமை அல்லது பாவம். நோய் எப்போதும் மனரீதியாக மகிழ்விக்கப்படும் ஒரு தவறான உணர்வால் தூண்டப்படுகிறது, அழிக்கப்படுவதில்லை. நோய் என்பது வெளிப்புற சிந்தனையின் ஒரு பிம்பம். மனநிலை ஒரு பொருள் நிலை என்று அழைக்கப்படுகிறது. உடல்நிலை உடலில் உருவகப்படுத்தப்படுவதால், மரண மனதில் எது போற்றப்படுகிறதோ அது உடலில் பிரதிபலிக்கிறது. புரிந்து கொள்ள முடியாத மனம் வெளிப்படுத்தப்படுகிறது. எல்லையற்ற அன்பின் ஆழம், அகலம், உயரம், வலிமை, கம்பீரம் மற்றும் மகிமை எல்லா இடங்களையும் நிரப்புகின்றன. அது போதும். மனித மொழி இருப்பதன் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே மீண்டும் மீண்டும் சொல்ல முடியும். முழுமையான இலட்சியமான மனிதன், அவனது எல்லையற்ற கொள்கையான அன்பை விட மனிதர்களால் காணவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. கொள்கையும் அதன் யோசனையான மனிதனும் இணைந்து வாழ்பவை மற்றும் நித்தியமானவை. மனம் அனைத்தையும் உருவாக்குவதால், ஒரு கீழ் சக்தியால் உருவாக்க எதுவும் இல்லை. ஆவி மன அறிவியல் மூலம் செயல்படுகிறது, மனிதனை ஒருபோதும் நிலத்தை உழச் செய்ய வைக்காது. ஆனால் அவனை மண்ணை விட உயர்ந்தவனாக ஆக்குகிறது. இதை பற்றிய அறிவு மனிதனை புல்வெளிக்கு மேலே, பூமிக்கும் அதன் சூழல்களுக்கும் மேலே, நனவான ஆன்மீக நல்லிணக்கம் மற்றும் நித்திய இருப்புக்கு உயர்த்துகிறது. அறிவியல் அனைத்து நோய்களின் தோற்றத்தையும் மன ரீதியாக வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல், அனைத்து நோய்களும் தெய்வீக மனத்தால் குணப்படுத்தப்படுகின்றன என்றும் அறிவிக்கிறது. மனித நம்பிக்கை அல்லது முயற்சியை நோக்கிய ஒரு மருந்தையோ அல்லது வேறு எந்த வழியையோ நாம் எவ்வளவு நம்பினாலும், இந்த மனத்தால் தவிர வேறு எந்த சிகிச்சையும் இருக்க முடியாது. பொருள்முதல்வாதத்திலிருந்து அவர்கள் பெறும் எந்த நன்மையையும் நோயாளிகளுக்கு கொண்டுவருவது பொருள் அல்ல, மரண மனமே. ஆனால் தெய்வீக சக்தியால் மட்டுமே நோயாளிகள் உண்மையில் குணமடைவதில்லை. உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பின் செயல் மட்டுமே நல்லிணக்கத்தை கொடுக்க முடியும். சத்தியம் ஒரு புதிய சிருஷ்டியாக அமைகிறது, அதில் பழையவைகள் ஒழிந்து போகின்றன, எல்லாம் புதிதாயின. இனத்தை உயர்த்துவதற்கான அவசியம், மனதால் அதைச் செய்ய முடியும் என்பதற்கு தந்தையாகும், ஏனெனில் மனம் அசுத்தத்திற்கு பதிலாக தூய்மையையும், பலவீனத்திற்கு பதிலாக வலிமையையும், நோய்க்கு பதிலாக ஆரோக்கியத்தையும் அளிக்க முடியும். உண்மை என்பது முழு அமைப்பிலும் ஒரு மாற்றாக உள்ளது, மேலும் அதை முழுமையாக மாற்ற முடியும். கிறிஸ்தவ அறிவியலின் உண்மைகளை பேணுங்கள்,
அதாவது ஆன்மா கடவுள், எனவே அது நோயுற்றதாக இருக்க முடியாது. பொருள் என்று அழைக்கப்படுவது நோயுற்றதாக இருக்க முடியாது. அனைத்து காரணங்களும் மனம். அது ஆன்மீக சட்டத்தின் மூலம் செயல்படுகிறது. பின்னர் உண்மை மற்றும் அன்பின் அசைக்க முடியாத புரிதலுடன் உங்கள் நிலைப்பாட்டை பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நோயின் ஆரம்ப அல்லது முற்றிய நிலைகளுக்கு குருட்டுத்தனமாகவும் அமைதியாகவும் அடிபணிவதற்கு பதிலாக அவற்றுக்கு எதிராக கலகம் செய்யுங்கள். மன வலிமையால் நிராகரிக்க முடியாத ஒரு ஊடுருவும் வலியை நீங்கள் அனுபவிக்க முடியும் என்ற நம்பிக்கையை விரட்டுங்கள், இதன் மூலம் உடலில் வலி ஏற்படுவதை தடுக்கலாம். கடவுளின் எந்த சட்டமும் இந்த விளைவை தடுக்காது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானியின் மருந்து மனம், மனிதனை விடுதலையாக்கும் தெய்வீக உண்மை. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும், மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.